அரே நம்ம தோஸ்து கட்சியிலேயே நிக்குது, படமும் எடுக்குது. என்ன டெல்லியில ஷூட்டிங் வைக்க சொன்னா மும்பைல ஷூட்டிங் வச்சிருக்கு. என்ன இது? ஓ அரேயா என்னயா ட்ரம்ப் கால் பண்ணுது, ஏதோ ப்ராப்ளம் பண்ணிருக்கு. ஹலோ ட்ரம்ப், how are you? Hello Modi ji, how are you? I am fine Trump, how are you? முன்ன மாதிரி இருக்கு சொல்ல என்ன பண்ண? எனக்கு சரியா பேஃப் வரதில்ல, என்ன பிரச்சனை உங்களுக்கு? ஹலோ, நம்ம குளோபலே நம்ம தான் நம்பர் 1 பீஃப் எக்ஸ்போர்ட்டர், நம்ம கிட்டே எப்படி காமெடி பண்ணுது? லாஸ்டா 2 months எனக்கு சரியா வரதில்ல, என்ன பாருங்க கொஞ்சம். ஓகே, நான் உடனே பீஃப் மேல ஒரு கண்ணு வைக்குது, இப்போ உடனே நான் ஒரு பேசுது. ஓகே பாப்போம். Thank you Modi ji, thank you. ஓகே ஊருக்கு வந்து போங்க. கண்டிப்பா அடுத்த வாட்டி இப்போ பிரான்ஸ் போறேன், அடுத்த வாட்டி நான் நியூயார்க் வரேன். ஓகே thank you. அரே யார், அந்த பீஃப் எக்ஸ்போர்ட்டரை கூப்பிடு, நம்மளுக்கு அமெரிக்காவுக்கு டிக்கெட் போடு, பீஃப் எக்ஸ்போர்ட்டரை கூப்பிடு. என்ன கூப்பிட்டேலா? மாடியில் வடக்காயம் போட்டுருந்தேன், அம்புஜா சொன்னா கூப்பிட்டேன்னு, உடனே ஒட்டுட்டு வரையான்ட்டேன். ரொம்ப மேல ரொம்ப கோவமா இருக்கு. என்னாச்சுண்ணா? ஏன்னா ட்ரம்ப் நம்மளுக்கு ஃபோன் பண்ணி டென்ஷன் ஆகுது. பீஃப் ஒழுங்கா எக்ஸ்போர்ட் பண்றது இல்லையா, என்னத்தான் பண்ணிட்டு இருக்கிறீர்? அதை ஏன் கேட்குறீங்கோ? இப்போல்லாம் அவா வீட்டிலேயே சமைச்சிட்றா மாட்டு இறைச்சியை. நான் என்ன பண்ணுறது? ஒரு மாடும் கிடைக்கிறது இல்லை. நான் எப்படி எக்ஸ்பெக்ட் பண்ணுவேன், நீங்களே சொல்லுங்க. நம்மளுக்கு மாட்டை சாப்பிட்றதுனால தானே பிரச்சனை, அதுக்கு உடனே முடிவு கட்டுறேன். இப்போ அதை முதல்ல செய்யுங்கோ. எங்கள் பிஸ்னஸ் மேன்லாம் ரொம்ப நன்னா இருப்பா, நீங்கள் ரொம்ப நன்னா இருப்பேன். ஓகே நம்மளுக்கு பிஸ்னஸ் மேன் தான் முக்கியம். நாளைக்கு கோமாத பூஜை வச்சிருக்கேன், நீங்கள் கலந்துக்கணும். சரி, நம்ம பிஸ்னஸ் மேன் வீட்டுக்கு எந்த ஃபங்க்ஷனாலும் வரும், நம்மளுக்கு பிஸ்னஸ் தான் முக்கியம். ரொம்ப நன்றி. மகேந்திர மோடிஜி என்கிற நம்பல் இன்னைக்கு ஒன்று செல்லாதுன்னு சொல்ல போது. 2000 ரூபா நோட்டு இல்லை, மாட்டுக்கறி ஒட்டகக்கறி இன்னையிலேருந்து செல்லாது. யாரும் வாங்கக்கூடாது, விற்கக்கூடாது, சாப்பிடக்கூடாது. மீறி சாப்பிட்டால் பொட்டா ஆக்ட்ல உள்ள தூக்கி போடும். இது பிரச்சனை வரும். அரே, இதுவே நம்ம சட்டம், இதுவே நம்ம கட்டளை, இதுவே நம்ம சாசனம். அப்போ அங்கே ரைத்தா கூட நம்ம பிரியாணி கேட்குறாங்க பாரு, எடுத்து போடு. அரே, நம்ம பிரியாணி விற்க கூடாது தடை பண்ணிருக்கு. வாங்க மோடிஜி, வாங்க பிரியாணி சாப்பிடுங்க. என்ன நம்ம தடை பண்ணிருக்கு, நம்மளுக்கே பிரியாணி கொடுக்குது. பிரியாணி விற்க கூடாதுன்னு சொன்னது தெரியாதா? என்ன மோடிஜி இப்படி பண்றீங்க? இப்போதான் 500 1000 தடை பண்ணீங்க, அதுக்குள்ள 2000 நாங்கள் என்ன போறது? எதாவது தடை பண்றதுக்கு விவஸ்தை வேணாமா? அது நம்மளுக்கு தெரியாது. பிரியாணி தடை பண்ணிருக்கு, விற்காத கடையை சாத்து. நீங்க பிசினஸ் மேனுக்கு தான் போறீங்க, கார்பரேட் கம்பெனிக்கு தான் கொடுக்குறீங்க. எங்களை மாதிரி ஏழைகளை நீங்க கவனிக்கவே மாட்டேங்கிறீங்க. நம்மளுக்கு கார்பரேட் கம்பெனி ஓட்டுக்கு காசு தருது, நீ கொடுக்குதா? இங்க பிரியாணி சாப்பிட்டா வீட்டுல சாப்பாடு சோறு சாப்பிட முடியும். அது நம்மளுக்கு தெரியாது. விற்க கூடாது. சிக்கன் வி, மட்டன் வி, பீஃப் விற்க கூடாது. மாதா விற்க கூடாது. வந்து ஒரு பிளேட் பிரியாணி சாப்பிட்டு போ. நை மேச்சாரே. அரே கும்பிட்றீங்கயா? மாட்டை எங்க கூட்டு போகுது? மாடு சந்தைக்கு விற்க போறீங்கயா? ஏன் சந்தைக்கு விற்க கூடாதுன்னு தெரியாதா? என்னன்னு தெரியாது, ஒரு நாள் அப்படித்தான் பண்ணிக்கிட்டு இருப்பேன். அரே, நம்ம புது சட்டம் நேத்துல இருந்து போட்டிருக்கு, மாட்டை விற்க கூடாது. ஐயா, என்னையா புது சட்டம்? நம்மளாம் ஒன்றும் தெரியாதுங்கய்யா. மாடை விற்றது வேற மாடு வாங்கணுயா. அரே, மாட்டை விற்கணும்னா நீ எக்ஸ்போர்ட் கம்பெனிக்கு நான் நம்பர் தரேன், அவங்ககிட்ட விற்கி. மிச்சப்படி இங்கெல்லாம் விற்க கூடாது, இது சட்டப்படி குத்தம். ஐயா, மாடு 5 கறவைக்கு மேல கறந்துட்டேயா, இது மேல தாங்காதியா மாடு. மாட்டுக்கு ஆதார் கார்டு வாங்கிட்டியா? ஐயா, எனக்கு ஆதார் கார்டு வாங்கினே எனக்கு வயசாயிருச்சு. மாட்டுக்கு வாங்குறதுனா மாடு செத்துருவியா அதுக்குள்ள. அரே நிம்பல், என்னால இன்னும் புரிய மாட்டேங்குது. மாட்டுக்கு ஆதார் கார்டு வாங்க போத. ஐயா, என்னையா? சரி, மாட்டுக்கு மூக்கணங்கயிறு எதுக்கு போட்டிருக்கு? மூக்கணங்கயிறு போடக்கூடாதுன்னு தெரியாதா? ப்ளூ கிராஸ் பார்த்துருக்கோம். ஐயா, அதெல்லாம் எனக்கு தெரியாதுங்கய்யா. மாட்டுக்கு மூக்கணங்கயிறு குத்துனா எப்படியா? அது இருந்தாதான் பிடிக்க முடியும். அரே, நம்பல் சொல்றது சரி, சட்டம் தான் முக்கியம். மூக்கணங்கயிறு கழட்டு. ஐயா, பிடிக்க முடியாதுங்கய்யா. அரே, மூக்கணங்கயிறு கழட்டு. ஐயா, சொல்றது கேளுங்கய்யா. அரே, சொல்றதை சரி, மூக்கணங்கயிறு கழட்டு. ரைட்டு, பாத்துக்க. ஹரே முசல்மான். ஐயோ, நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். ரம்ஜான் எப்படி போகுது? சூப்பரா. சரி, நம்ம ஒரு செல்ஃபி எடுப்போம். செல்ஃபி ட்விட்டர்ல போடுவோம். செல்ஃபி சரி. எப்படி ரம்ஜான் போதா? எப்ப ஆரம்பிச்சிச்சு ரம்ஜான்? நேத்து தான் ஆரம்பிச்சது. ஓகே. இந்த வாட்டி ரம்ஜானுக்கு நான் உங்க வீட்டுல சாப்பிட வருது. ஐயோ மோடிஜி, நீங்களா? ஆமா, நம்ம சாப்பிட வருது. பிரியாணி தானே போயிட்டு இருக்கோம், நீங்க எப்படி சாப்பிடுவீங்க?
அரே பீஃப் பிரியாணி சமைக்க கூடாதுன்னு சட்டம் போட்டிருக்கு. நீ என்ன பீஃப் பிரியாணி சமைக்கிறேன்னு சொல்லு. என்னங்க பீஃப் பிரியாணி பிரியாணி இல்லைன்னா ரம்ஜான் எப்படி நடக்கும்னா நீங்க காமெடி பண்ணிட்டு இருக்கீங்க. அரே என்ன நியூஸ் பாக்குறது இல்லையா? நேற்று இது சட்டம் போட்டிருக்கு. பீஃப் இனிமே செய்யக்கூடாது. சாம்பார் செய், ரசம் செய். இந்த வாட்டி ரம்ஜானுக்கு நான் சாப்பிட வருது. மட்டும்தான் செல்லாதா இல்லை சிக்கன் மட்டனும் செல்லாதாங்க? ஒரு நிமிஷம். அரே எக்ஸ்போர்ட்டர், நம்ம சிக்கன் மட்டன்லாம் எக்ஸ்போர்ட் பண்ணுது இல்லையா? சரி ஓகே. இப்பொழுது சிக்கன் மட்டன் தடை இல்லை, அதில் நீ சமைச்சிக்கலாம். ஆனால் நம்மளுக்கு நீ சாம்பார் ரசம் வைக்கிற. ஐயா சாப்பாடு எங்களோட சுதந்திரம். அது கூட சாப்பிட முடியலன்னா எப்படியா? சுதந்திர இந்தியாவில் சுதந்திரமாக சாப்பிட கூட முடியல. அரே நீ ரொம்ப பேசுது. இந்த வாட்டி கண்டிப்பாக நீ சாம்பார் தான் செய்யணும். நான் வரோம். நம்ம வீட்டுக்கு நம்ம சாப்பிடுது. நீ சாம்பார் தான் செய்யணும். வெளியே போங்கடா அயோக்கிய ராஸ்கல்களா. அரே இந்த வாரத்துக்கு இந்த ப்ராப்ளம் போதும். இது வரைக்கும் போராடிட்டு இருங்க. நம்ம அடுத்த வாரம் பிரான்ஸ் ஜெர்மனி போயிட்டு வேற ஏதாவது செல்லாதுன்னு சொல்லுவான். அப்போ நம்ம இது பார்த்துக்கலாம். இப்போதைக்கு இந்த வீடியோ பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நம்ம பிரான்ஸ் போயிட்டு வரான். லைக்கும் பண்ணுங்க.